அங்கேயே லேட்டாகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் சமைச்சு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவர் இப்போ தான் தூங்குனார். அவரை வச்சுட்டு லைவ் போட்டோம்னா லைவ் உங்கள்கிட்டயும் சரியாக பேச முடியாது, குழந்தையும் ஒன்றும் பார்க்க முடியாது. அதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளுக்கு குழந்தை தான் முக்கியம் அப்படின்ட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு இப்போ நான் லைவுக்கு வரேன். நானும் ரொம்ப நேரம் லைவ் போட மாட்டேங்க, 10:30க்குள்ளே முடிச்சிடுவேன். 10:30 10:45 இதுக்கே இதே ரொம்ப லேட்டு சொல்லந்தனையும். நாளையிலேருந்து சீக்கிரமாக லைவுக்கு வந்துடுறேன், ஓகேங்களா? எங்கேங்க அங்கே போய்ட்டு சமைச்சிட்டு நான் தான் சாம்பார் இதெல்லாம் வச்சேன்னா எனக்கு சரியான மதியம் வந்து லைவ் போடலான்னு பார்த்தேன்னா மதியம் வந்து தூங்கிட்டேன். நான் டயர்டாக இருக்குன்ட்டு தூங்கிட்டேன். இப்பயும் வேலை முடிச்சது தான் இப்போ வர லைவுக்கே. அப்புறம் வீட்டுக்கார் பேசினாங்க, அவங்க வந்துட்டு தருமபுரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்களுக்கு பேசி முடிச்சுட்டு இப்போ நான் லைவுக்கு வரேன். ஒரு சிலர் எப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே லைவ் போடுவாங்க, அது என்னன்னே தெரியல, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. லைவை கண்டினியூ பண்ணுறதா இல்லை வேலை செய்கிறதா அப்படின்ட்டு ஒன்றும் பிடிக்க மாட்டேன். அதுதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து லைவ் போடணும். நான் இன்னைக்கு தான் உங்கள் லைவ் பார்க்குறேன். அண்ணா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கப்பா, சாப்பிட்டாங்க. ஆனால் அண்ணா வந்துட்டு ஊரில் இருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க தருமபுரியில். நான் வந்து இங்கே பெரம்பலூரில் இருக்கேன். அண்ணாவுக்கு கால் பண்ணி பேசிட்டேன், அவங்களும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் லைவ்க்கு வர மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அல்ல, ஓகேங்களா? சரிப்பா. வியூஸே போக மாட்டேங்குதுப்பா, ஏனே தெரியல. கொஞ்சம் ஒரு 2-3 நாள் இடையில விட்டுட்டேன். ஆனால் மேரேஜ் எல்லாம் நடந்துட்டு கொஞ்ச நாள் எல்லாமே வியூஸ் போகாதனால தான் வெறுத்து போய் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 2 வாரம் அப்படின்ட்டு விட்டுட்டேன், லைவுக்கு வரல, வீடியோஸ் போடல. அப்புறம் கொஞ்சம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருந்துச்சா, எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே மறுபடியும் வந்த கொஞ்சம் பேரும் போயிட்டாங்க. ஹாய் தனி, ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? எல்லாம் சொல்கிறாங்க சேனல் ஓப்பன் பண்ணி 3 மாதம் 2 மாதம் 4 மாதம் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே மானிட்டேஷனுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி மானிட்டேஷன் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. ஆனால் நம்மளுக்கு 1 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் மானிட்டேஷன் ஆக மாட்டேங்குது, வாட்சிங் ஹவர்ஸ் போக மாட்டேங்குது. சேம் டு யூ. சாப்பிட்டாச்சு. ஓகேப்பா, ஓகே. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க, நானும் சாப்பிட்டேன். சாம்பார் சாதம் கொஞ்சம், தக்காளி சாதம் கொஞ்சம், 2மே சாப்பிட்டேன். என்ன சமையல் நீங்கள் கேட்பீங்கன்னு தான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். சாம்பார் சாதமும் தம்பிக்கு தக்காளி சாதம் செஞ்சேன்னா அதுலேயே கொஞ்சம், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சாப்பிட்டேன். தம்பி சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டான், அதனால் அதை சாப்பிட்டேன் நான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கப்பா. ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அண்ணா நேம் சொல்லுங்கள், ஃபீல் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க, வீடியோ நல்லா போகும். நானும் அப்படியே தான்ப்பா, அதை நினச்சி தான் பொறுமையாக இருக்கேன். வரது வரட்டும், நம்மளுக்குன்னு வரது வந்துடும், இல்லைன்னா வராது அப்படின்னு நினச்சி தான் விட்டுட்டுருக்கேன். அண்ணாவோட நேம் வந்து செந்தில் குமார், என்னோட பேர் வந்து வாசுகி, என் பையன் பேர் வந்து விகாஷ். அதுதான் சேனலில் இருக்கும், விகாஷ் குட்டி யூடியூப்பில். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு வாசுகி விகாஷ்னு இருக்கும்.